ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே சீரிஸோட நேம் வந்து தி ராங் வே டு யூஸ் ஹீலிங் மேஜிக்ன்ற அனிமே சீரிஸோட 3rd எபிசோடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கப்புறம் கதையை வேறு லெவலில் போக போகுது. அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். போன எபிசோட நம்மளோட கேப்டனும் நம்ம ஹீரோவை தூக்கி விசிறி வச்சிருப்பாங்க. ஹீரோவை பறந்து சரியா கீழே விழும் போது இல்ல இது நல்லது இல்ல, இதயத்துல எப்படியா சாகணும், நியூஸ் பேப்பர்ல கண்ணி நெஞ்சு போஸ்டர் ஓடிடுவாங்க போலியே, இது எல்லாத்துக்கும் காரணம் கேப்டன் ரோஸ் தான் வரப்போகுது அதுல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பயந்துக்கினே அவன் திரும்பிக்கினே அவனோட ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி அப்படியே கீழே விழறான். கண்டிப்பா நான் இந்த இடத்துல சாகவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோவை சொல்லிக்கினே அவனோட பவரை யூஸ் பண்ணி கம்மியான சேதாரத்தோட அப்படி கீழே விழுந்துடுறான். ஏப்பா சாமி, எப்படியோ உயிரோட இருக்கண்டாப்பா. அப்ப ஹீரோவும் அவனோட ஹீலிங் பவர் யூஸ் பண்ணி அடிப்பட்ட இடத்தெல்லாம் ஹீல் பண்ணிடுறான். ஒரு வழியா இந்த கார்ட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். கண்டிப்பா கேப்டன் ரோஸ் சொன்ன மாதிரி இந்த இடத்துல அவங்க சொன்ன வேலையை முடிக்காம இந்த இடத்துல வீட்டுக்கு போக முடியாது. இப்போ ஹீரோவும் அந்த கரடி பத்தி யோசிக்க இல்ல கண்டிப்பா என்ன ஆனாலும் சரி அந்த கிராண்ட் கிறிஸ்லி கரடி என்ன தோக்கடிக்காம விட மாட்டேன், அதை கொண்டு எடுத்தா இந்த இடத்துல இருந்து போவேன் அப்படின்னு பேசும்போது பின்னாடி பார்த்தா புதர்ல இருந்து கரடி ஒண்ணு எட்டி பாக்குது. பாமாப்ப சாப்பியமா அப்படின்னு அதுவும் எட்டி பாக்க ஹீரோவோ டேய் நீ எங்கிருந்துடா வந்து அந்த மாதிரி பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஒலிம்பிக்ல ரன்னிங் ரேஸ் வச்சா கூட ஓட மாட்டான் போல, அத்தளவுக்கு ஓடுற வேகமா. சாமி உயிர்தான் முக்கியம், ஓடுறா ராஜா அப்படின்னு ஓடுறான். என்னடா இவ்வளவு பெருசா இருக்குது, பார்க்க வெளியா வேற இருக்குது, பல்லு பார்க்க எவ்வளவு பெருசா இருக்குதா சாமி அப்படின்னு ஹீரோவும் பதற அப்படின்னு பயந்துட்டு ஹீரோவும் பயங்கர வேகமா போறான். அதை விட கண்டிப்பா அந்த கரடியால என்ன பிடிக்க முடியாது, இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். உண்மையிலேயே அந்த இடத்துல எனக்கு ரோஸ் கொடுத்த பயிற்சி எல்லாமே இப்ப எனக்கு யூஸ் ஆகுது. அந்த இடத்துல நான் அந்த அளவுக்கு கடினமா பயிற்சி பண்ணதுனாலதான் இந்த இடத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லாத்திலயும் சர்வை பண்றதுக்கு எனக்கு எளிமையா இருக்குது. சரி வாடா கரடி, ஒன்னு ஒரு கை நீ பார்க்க மாட்டேன்டா, ஒத்தி நீ ஏன் இதுக்கு நானான்னு பாத்துலாம்டா. இப்போ பார்த்தா எக்ஸ்ட்ராவா ஒன்னும் அந்த ப்ளூ கிராண்ட் கிறிஸ்லின்ற 2 கரடி வருதுங்க. ஹீரோவோ டே இது நியாயமே நீங்க பண்றதுல ரொம்ப தப்புடா, சீட்டிங் பண்றீங்கடா அப்படின்னு கதறினே ஓடுறான். அப்ப அவனும் ஓடி போயின்னு இருக்கும்போது திடீர்னு வேற ஒரு இடத்துல ஏதோ நீர்வீழ்ச்சி சவுண்ட் கேக்குது. அது அவனும் கேட்டுட்டு இந்த சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அதுல அவனும் குதிக்க இந்த கரடிகளும் அவனை பார்க்க அவன் வரலன்னு உடனே அதோட அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகுதுங்க. இதோட ஹீரோவும் அந்த நீர்வீழ்ச்சில இருந்து வெளியே வந்து தனியா கரையை ஒதுங்க. அந்த இடத்துல ஈவினிங்கும் ஆயிடுது. ஹீரோவும் அவனோட துணியெல்லாம் காத்துல காய வச்சுன்னு இருக்கான். அட என்னடா இது நமக்கு வந்து சோதனை, இந்த மாதிரி ஆட ஆகணும். சரி என்னதான் இருந்தாலும் ரோஸ் இந்த கரடி எல்லாம் தோக்கடிது ரொம்ப கஷ்டம் தான். இதுல அது தோக்கடிச்சு எப்படி திரும்ப உங்க கூட வீட்டுக்கு வருது, தற்காப்பு ஒரு கத்திய குத்துட்டு சாப்பாடுக்கு கொஞ்சம் நெஞ்சத்தை குத்துட்டா போதுமா இதுவே அப்படின்னு அவனும் பேசின்னு இருக்க. திடீர்னு காட்டுல இருந்து வினோதமான சவுண்டுகள்லாம் கேக்குது. சரி இதுதான் என்னோட முதல் நாள் அப்படின்னு ஹீரோவும் மரத்துல குறிக்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில சரி ஓகே தயாரா அப்படின்னு அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறான். முதல் விஷயம் என்னோட ஆப்பனண்ட் யாருன்றதை நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கினே ஆகணும். அதுங்க எங்க வாழ்றதுன்றத நான் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம இதுங்க மட்டும்தானா இல்ல வேற எதனா இருக்குதுங்களான்னு கூட நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹீரோவும் அந்த இடத்துல அவனோட தடையத்தெல்லாம் விட்டுனே போக திடீர்னு ஒரு மரத்துக்கிட்ட பார்த்தா அந்த இடத்துல அந்த கிராண்ட் கிறிஸ்லியோட நகத்தை வச்சு கேறின தடம் இருக்குது. கண்டிப்பா அதுங்க இந்த இடத்துலதான் எங்கேயே இருக்கணும், பக்கத்துல எங்கேயா இருக்கும் அப்படின்னு இவங்களும் பார்க்க திடீர்னு பின்னாடி வந்து புதர்ல ஒரு சவுண்ட் கேக்குது. அப்போ திடீர்னு ஹீரோ பயந்துட்டு பார்க்க அந்த இடத்துல ஒரு குட்டி ரேபிட் தான் வருது. ஏதோ முயலா, இதான் போய் பெரிய மாஸ்டர் நினைச்சிட்டேனா. அப்ப அந்த முயலும் இவங்கிட்ட வர என்ன ஆச்சு உனக்கு, ஓ சோச்சோ கால் அடிபட்டுக்குதான், என்னடா இது. அப்ப அந்த முயலும் தலையாசிக்க என்னடா இது நம்ம சொல்றதுல புரியுது போல இதுக்கு, சரி ஒரு நிமிஷம் இதை குணப்படுத்திடுறேன் அப்படின்னு ஹீரோவும் அந்த ரேபிட்டை குணப்படுத்திட்டு இதுக்கப்புறம் உஷாரா இருன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வேற ஒரு மரத்தை நோக்கி போயிட்டு அந்த இடத்துல இருந்து ஒளிஞ்சிருந்து பாக்குறான். அப்ப பார்த்தா இவனை அந்த முயல் வந்து பின்தொடர்ந்து வந்து இருக்குது. ஏய் என்னடா ஃபாலோ பண்ணி வராத, இந்த இடத்துல கிளம்பி போ, நானே ஒரு ஆபத்தான மாஸ்டர்ஸ் எல்லாம் தேடி போயின்னு இருக்கேன், நீ ஏன் பின்னாடி வர. அது என்ன சொன்னாலும் புரியாதனால ஹீரோவோ கம்முன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயின்னு இருக்கான். அப்ப அதுவும் பின்தொடர்ந்தே வர ஏய் என்ன பண்ற நீ, எத்தனை தடவை உனக்கு சொல்றது, நான் அந்த கிராண்ட் கிறிஸ்லியை தேடி போயின்னு இருந்தா நீ வேற என் கூட வர, அது ஒண்ணு கட்சி சாப்பிட்ற போது எதனா பண்ற போறான். அப்ப அந்த முயலும் திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து வேற ஒரு திசையை நோக்கி பார்க்க ஹீரோவும் அது ஏதோ நம்மள சொல்ல வருது போல, சரி ஃபாலோ பண்ணி போவோன்னு அதோட ஃபாலோ பண்ணி போறான். அப்ப பார்த்தா இந்த முயல் கரெக்டா இந்த கிராண்ட் கிறிஸ்லிங்க இருக்கிற இடத்தையே காமிச்சிட்டு இருக்குது. ஏய் சூப்பர் பையா, நீ பயங்கரமா கண்டுபிடிச்சிய, இங்கதான் சோத்து முட்டிக்கு எல்லாம் எப்படி தூங்கி இருக்குது, அதுக்கு என்ன பண்றதுன்றத நான் ஊத்து கவனிக்கணும், அப்பதான் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும். இவங்களை பார்த்தா ஒரு ஃபேமிலியாட்டம் இருக்க மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த புக்லயே சொல்லியிருந்ததுதான் இந்த கிராண்ட் கிறிஸ்லி எல்லாமே ஃபேமிலியா தான் வாழுங்க, அதாவது குரூப்பா. அதோட ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து இருவருக்கு வந்து தண்ணியை பிடிக்க அந்த தண்ணியும் குடிக்கிறான். அப்ப அந்த முயலும் இவங்ககிட்ட வந்து இவங்ககிட்ட பாசமா நடந்துங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் திரும்பியும் அந்த இடத்துக்கு போயிட்டு அதுல வாட்ச் பண்ண பரவாயில்ல நல்லா கியூட்டா பண்ணுங்க எல்லாத்தையும். அப்ப ஹீரோவும் திரும்பியும் அவனோட இடத்துக்கு வர அப்போ திடீர்னு அவனுக்கு வயிறு வலிக்குது, என்னோட வயிறு வலிக்குது, இந்த ஆத்த தண்ணியை குச்சதுனால தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட ஹீலிங் பவர் யூஸ் பண்ணி அவனோட ஸ்டொமக்கையே ஹீல் பண்ணின்னு இருக்கான். நம்ம ஹீரோ
வழியில துடிச்சிட்டு இருந்தா கூட அப்ப அந்த முயல் வந்து ஹீரோவை தழுவுது. என்ன நீ திரும்பி வர, நல்ல புள்ள நல்ல புள்ள. அதுக்கப்புறம் அந்த முயலும் ஒரு கொட்டை மாதிரி இருக்குது, அந்த தண்ணியை காமிக்க, ஏய் என்ன தண்ணி இதுவும் ஒரு நல்ல தண்ணியா, பரவாயில்ல. ஆனா இந்த ரிவர் வாட்டரை விட இது கொஞ்சம் கிளியரா தெரியுது, பரவாயில்ல, இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப தேங்க்யூ ரேபிட் அப்படின்னு பார்த்தா அந்த ரேபிட்டும் எதையோ பார்த்து பயந்துன்னு இருக்குது. அப்ப அந்த ரேபிட்டும் அந்த இடத்துல இருந்து மரத்து மேல போக, ஹீரோவும் என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த இடத்துல வந்து இப்படி பார்த்துன்னு இருக்க, எதனா மாஸ்டர்ஸ் வரது நீ சென்ஸ் பண்ணிருக்கேன்னு, எனக்கு தெரிஞ்சு அங்க வருது அந்த கிராண்ட் கிரேஸ்லியே கேலரியா தான் இருக்கணும். அப்ப அந்த இடத்துல பெரிய அந்த ஊர்ந்து போற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. அது இவங்களும் கேட்க, திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு ஒண்ணு வருது, அதாவது ஜெயிண்ட் அனகோண்டா மாதிரி. அப்ப ஹீரோவும் இதை பார்த்துட்டு உறைஞ்சு போயிடுறான். போய் என்னடா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜெயின் அனகோண்டா இந்த காட்டுல என்னடா பண்ணின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்லயே பாக்க, கன்ஃபார்ம் இதுகிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், இது பக்கத்திலே சுத்தி இருக்குது அப்படின்னு ஒரு பெருமிச்சு கூட அதோட மரத்துல குடி பேசுறான். என்னோட 4வது நாள் இந்த இடத்துல ஒரு ஜெயிண்ட் ஸ்னேக் மாஸ்டரை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை நான் என்னோட கண்ணாலேயே பார்த்தேன். ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல நான் இந்த கிராண்ட் கிரேஸ்லியோட ஃபேமிலியை நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுங்க எந்த மாதிரி தான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் இதுங்க காமெடி பண்ணாலும் கொஞ்சம் நல்லா கியூட்டா தான் இருக்குது பார்க்க. இதுங்களை நான் கொல்லணும்னா கண்டிப்பா இதுங்களோட வீட்டுக்கு போயிட்டு என்னால கொல்லவே முடியாது. ஆனா நாளைக்கு அப்ப பார்த்தா மறுநாளே மழை பெஞ்சுன்னு இருக்குது. ஹீரோவும் அப்ப அந்த முயலும் நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு இடத்துக்கு இட்டுன்னு போக, எங்க கொண்டு போலான்னு என்ன பாக்குற, மழை பெய்யுது, இங்கே நெல்லு போக வேணாம். அதுக்கப்புறம் மழை நின்று பிறகு சரி ஓகே வா போலாம் அந்த கிராண்ட் கிரேஸ்லி என்ன பண்ணுதுன்னு பாக்கிறதுக்கு. அப்ப அந்த முயலும் இவன் கிட்ட வர, என்ன நிறுத்தாத, கண்டிப்பா இன்னைக்கு நான் அதுங்களை கொல்லாம விட மாட்டேன் இந்த காட்டுல. அந்த முயலும் இவனை கொஞ்சம் சோகத்திலேயே பாக்க, அப்ப ஹீரோவும் அதுங்களோட இடத்துக்கு போய் பார்க்க, அந்த இடத்துல 2 பெரிய கரடிங்களை கொண்டு வச்சுக்கிறாங்க யாரோ. இது நல்லதுக்கே இல்ல, இது எப்படி சாத்தியம், இதை யார் பண்ணிருப்பா, நான் இதை கொல்லாம எப்படி நான் ரோஸ் கிட்ட போயிட்டு இதை சொல்றது, ஒருவேளை இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜெயிண்ட் ஸ்னேக்கா இருக்குமோ. ஆனா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்ல, இதை சாப்பாட்டுக்காக யாரோ செஞ்ச மாதிரி தெரியல, கன்ஃபார்ம் இது ஏதோ அவங்களோட சந்தோஷத்துக்காக பண்ண விஷயம் மாதிரி தெரியுது. ஏன்னா இதுங்களோட உடம்ப பார்த்தாலே நல்லாவே தெரியுது. ஹீரோவும் பார்த்துன்னு இருக்கும்போதே அவனுக்கு முன்னாடி இருந்த அந்த கரடியோட இடத்துல பாறைங்கெல்லாம் இருக்கிறது, அதுக்கு இடையில இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்க, அது உள்ள இருந்து திடீர்னு வர அந்த குட்டி கரடி வெளியே வருது. அதுவும் வந்து இவரோட பேரண்ட்ஸை பார்த்துட்டு அதுவே என்னாச்சு உங்களுக்கு அந்த மாதிரின்ற மாதிரி கிட்ட போய் உரசின்னு இருக்குது. அது ஹீரோவும் பார்த்துட்டு இதை இப்படியே விட்டுலாமா இல்லனா இதை கொண்டுடலாமா, ஏன்னா ரோஸ் சொன்ன வார்த்தைக்காக வச்சு இதை செஞ்சுதான் ஆகணும், ஆனா என்னோட மனசாட்சி உறுத்தினே தான் இருக்குது, கண்டிப்பா இதை பண்ணலாமா வேணாவா அப்படின்னு யோசனை இருக்க, இன்னொரு பக்கம் அந்த கரடியும் அழுதுனே இருக்குது. ஹீரோவும் சரி வெயிட் பண்ணி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இப்ப நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப, அந்த கரடியை அவனை பார்த்துட்டு மோந்து பாக்குது. அதுக்கப்புறம் அது ஒரு திசையில போயின்னு இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தங்கி இருந்த அந்த ஹோம்ல நம்ம பிரசிடென்ட்டும் காசுகியும் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எங்க போயிருக்காங்க, அவன் ஃபாரஸ்டுக்கா. இதை கேட்ட இவங்க 2 பேரும் ஃபாரஸ்டுக்கு போயிருக்கான் ட்ரைனிங்க்கு, எவ்வளவு நாள் அவன் வரத்துக்கு, அது ஒரு மிஷின் இருக்குது, அவன் அது முடிச்சிட்டு தான் இந்த இடத்துக்கு வரா மாதிரி இருக்கும், அது முடிக்காத வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகலாம், ரொம்ப நாள் கூட ஆகலாம், சொல்ல முடியாது. இது எல்லாமே மிஸ் ரோஸோட முடிவு தான். ஆமா தானடா, நம்மளுக்கு இது சம்மதி இல்லடாப்பா, நீயாச்சு அவங்களாச்சு, அவன் வேலை சமைக்கிறதுடாப்பா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி காசுகி இப்போ சாட்டோ வேற அந்த இடத்துக்கு போயிருக்கான், அவனுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோவை காமிக்க அந்த இடத்துல அவனும் சாப்பிட்டு ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு கத்திய யூஸ் பண்ணி ஒரு ஈட்டி மாதிரியான ஆயுதத்தை அவனும் கிரியேட் பண்ண, சரி வா எனக்கு அந்த ஸ்னேக் இருக்கிற இடத்த காமி, கண்டிப்பா நான் அதை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். அவ பார்த்தா அந்த ஸ்னேக்கை கொல்றதுக்காகவே போறான் ஹீரோ. அப்ப அந்த முயலும் யோசிக்க, கண்டிப்பா அதை கொலை பண்ணாம இந்த இடத்துல நீங்க நிலையா வாழ முடியாது. அப்ப அந்த முயலும் இவனை கூட்டின்னு வர, திடீர்னு ஒரு இடத்த காமிக்க, அந்த இடத்துல பார்த்தா ஏற்கனவே அந்த ஸ்னேக்கு எது கூடிய ஃபைட் பண்ணி இருக்குது, அது யாருடான்னு பார்த்தா அந்த குட்டி கரடி தான். ஒரு நிமிஷம் அங்க என்ன பண்ணி இருக்குது அந்த குட்டி கரடி, ஏய் இப்பா பாக்கிறதுக்கே என்னடா அவ்வளவு பெருசு பயங்கரமா இருக்குது, அதை பார்த்தாலே எனக்கு ரோசை பாக்குறதுதான் ஞாபகமா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த ஆயுதத்தை எடுத்துன்னு போயிட்டு அது கூட பயங்கரமா ஃபைட் பண்றான் பாருங்க, வேற லெவலா இருக்கும், நான் நினைச்சு கூட பாக்கல, சாவு செத்த போயில அப்படின்னு சொல்லிட்டு அதோட கண்ணுல அந்த குச்சியை சொருவ, அது வலியிலேயே துடிக்குது. அதுக்கப்புறம் அதுவும் ஏஞ்சி திரும்ப வந்து இவன் அட்டாக் பண்ண வர ஹீரோவும் அட்டாக் பண்றான். அந்த டைம் அது நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி கடிக்க, ஹீரோவும் கதறான், இது வலிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனோட ஹீலிங் பவர் யூஸ் பண்ண, ஆஹாஹா அப்படியா உன்னோட பாய்ச்சாலாம் என்கிட்ட பழிக்காது கண்ணா அப்படின்னு சொல்ல, கையை உள்ள பார்த்தா வாய் உள்ளே இறக்கிட்டு கத்திய திரும்ப வழியில துடிக்க எடுக்க, ஹீரோவோட கையில பாத்தீங்கன்னா கடிச்சதுனால கொஞ்ச நேரத்துல ஹீரோவுக்கும் அந்த பாய்சன் பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா பரவதுனால அந்த ஹீலிங் பவர் குறைஞ்சது. ஆனா ஹீரோ விட்டு கொடுக்காம, கன்ஃபார்ம் நான் இந்த இடத்துல சாக விரும்பல, உன்னோட பாய்சன்லாம் என்ன எதுவுமே பண்ணாது அப்படின்ற மாதிரி அவனும் அவனோட பவர் யூஸ் பண்ணி ஹீல் ஆக, திரும்பி ஹீரோ போயிட்டு அது கூட ஃபைட் பண்ணி அதை எப்படியாச்சு தோக்கடிலாம் சொல்லிட்டு போக, அப்ப திடீர்னு கரடியும் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ண, என்ன பண்ற நீ, ஓ ஹெல்ப் பண்றியா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை ஃபைட் பண்றான். ஒரு வழி அதோட கதையும் முடிக்க இரவு ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கும்போது அந்த கரடி வந்து இவங்கிட்ட நல்லா பழகிடுற மாதிரி ஆகுது. நல்ல வேலை நல்ல சமயத்துல வந்து நல்லா ஹெல்ப் பண்ண தெரியுமா அப்படின்னு இவங்க பேசின்னு இருக்கும்போது திடீர்னு அந்த ஜாயிண்ட் ஸ்னேக்கோ ஏஞ்சிக்குது. என்னடா இது இப்பதான் கொண்டு அதுக்குள்ள இது என்னடா திரும்பி வந்துருச்சு. அப்ப இந்த கரடியும் இவனை இழுக்க என்ன விட்டு கன்ஃபார்ம் பண்ண இங்க இருந்து ஓடிடு நான் செத்துருவேன் நீயாச்சும் இங்க இருந்து தப்பிச்சுப்போ. அப்ப அந்த பாம்பு இவனை கடிக்கிறது வர இல்ல காசுகி இனுமக்கி சென்பாய் ரோஸ் ஆமா இது எல்லாமே ரோஸோட ஃபால்ட் தான் அவளை சும்மாவே விட மாட்டா அப்படின்னு ஹீரோவோ பயத்தோட வச்சுக்க போயிடா. கரெக்டா அந்த பாம்பு இவனை கடிக்க வர டேமிட் ரோஸ் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு 2 மணிக்கு பச்சையா திட்டுறான். நீ ஒரு பீஸ்ட் கருணையே இல்லாத டீமன் நீ அந்த மாதிரிலாம் கேவலமா திட்ட. அப்ப அந்த இடத்துல மாசான ஒரு என்ட்ரிய அந்த பாம்பு மேல மிதிச்சு நம்ம ரோஸும் கொடுக்க என்ன கண்ணா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சேன். சரி சரி நீ ரொம்ப வருத்தப்படாத இந்த பயபுலைக்கு தான் நீ ரொம்ப நன்றி சொன்ன தெரியுமா. அப்ப பார்த்தா அந்த இடத்துல அந்த முயலும் வர என்னடா இது ஆமா இதுதான் என்னோட பெட்டு இதோட பேரு குக்குரோ நான் தான் இதை உன்னை வாட்ச் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு கூடவே அனுப்பிச்சு வச்சேன். அப்படியா நான் இந்த இடத்துல வந்த உடனே அதுதான் கரெக்டா என்கிட்ட முதல்ல பழகுந்தே இது எல்லாத்துக்குமே நான் உன்னை கண்காணிக்கிறதுக்காக தான் இதை நான் அனுப்பி வச்சது காரணம். அது மட்டும் இல்லாம நீ உண்மையிலேயே இங்க கரெக்டா இருக்கியா இல்ல ஏமாத்து வேலை பண்றியான்றத நான் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு ஒரு கண்காணிப்பாளரா ஸ்பையா இவனை போட்டிருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த ஃபாரஸ்ட்ல நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ் வரணும்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆனா இது இன்னைக்கு நடந்துருச்சு. ஆனா நான் உண்மையிலேயே நினைச்சு பார்க்கல இந்த மாதிரியான ஒரு அப்பரன்ஸ்ல ஒரு பாம்பு வரும்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டீமன் லார்ட் ஆர்மியை சேர்ந்தவங்க இந்த மாதிரியான கிரியேச்சர்ஸ மாடிஃபை பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே இது ஒரு மாடிஃபைடு பிக் ஜாயிண்ட் ஸ்னேக் தான். உண்மையிலேயே இந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ்னால தான் இங்க வாழ்ற ஒரு சில உயிரினங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுனால அதுங்க தப்பிச்சு ஓடுறது. அதுல குறிப்பிடத்தக்கது இந்த கிராண்ட் கிரிஸ்லியோடது தான். இதுங்க அதிகமா கொல்லப்படுறது இதுங்களாலதான். ஏன் இப்படி அப்போ பண்றீங்க அது காரணம் அதுதான் அதுல வச்சு சட்டப்பட எதையா உயிர் எடுக்கிறீங்க உண்மையிலேயே மோசம் தான்டாப்பா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா இந்த இடத்துல வந்து ஃபைட் பண்ணின்னு இருக்கேன். நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்போனன்ட்டியை எதிர்த்து இருக்கேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருக்கேன். ஆனா உண்மையிலேயே நான் இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா செத்துருமே தெரியுமா. அப்ப இந்த கரடியும் வந்து இவனை மறைச்சு பார்க்க என்னடா இது நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுதேன் ஓ இதுவா அப்ப ஹீரோவா மனசுல யோசிக்க இந்த கரடியும் இதோட பேரண்ட்ஸை இழந்துடுச்சு இதுவும் இப்ப தனியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அதை தடவி கொடுக்க அதுக்கப்புறம் இவங்களும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. சரி இதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலிலயும் ஒரு ஆள் சேர போறாங்க. ஹேய் ப்ளூ கிரிஸ்லி அப்ப அந்த கரடி ஆச்சரியமா பாக்க நீயும் என் கூட வர என்ன புரியுதா அதுவும் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா அதுவும் சமூகத்துக்கு இருக்குது உண்மையாவா என்ன சொந்தம் போறியா. அப்ப பார்த்தா அந்த முதல்ல இவங்க வர இவங்க 3 பேரையுமே நம்ம ரோஸை தூக்கிடுறாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போலாமா. உண்மையிலேயே நீங்க வந்ததுனால தான் இப்ப போயிச்சிருக்கோம் தம்பி. அப்ப நான் இங்க வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு பீஸ்ட் டீமனு அப்படின்னு கேவலமா ஏதோ பேசினிருந்த மாதிரி எனக்கு கேட்டுச்சு. வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது பெரிய கச்சேரியே. சரி சரி நீ இதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங்ல பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்களும் அதோட அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போக அதுக்கப்புறம் இவங்களும் அந்த காட்டு விட்டு வெளியே வந்துட்டு இவங்களோட அந்த பழைய இடத்துல நின்று நம்ம ரோஸும் இந்த ட்ரைனிங் என்னதான் ஒரு பக்கம் இந்த இடத்துல இருந்தாலும் இதுக்கப்புறம் அதுக்கான டைம் நெருங்கிடுச்சு. என்ன விஷயத்தை பத்தி சொல்றீங்க. அதுவா டீமன் லார்டோட ஆர்மியை சேர்ந்தவங்க அடுத்த மூவை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த இடத்த நோக்கி வந்துன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஷாக் ஆகுறான். இன்னொரு பக்கம் அந்த டீமன் லார்டோட இடத்த காமிக்க அந்த இடத்துல ஒருத்தன் 3rd ஆர்மி கமாண்டர் அமிலா வேர் கிரேட் சொல்லுங்க மைலார்டு அந்த லிங்கர் கிங்டம் சீக்கிரமா நம்மளோட ஆர்மியை தயார்படுத்தி அனுப்புறதுக்காக. ஓகே மைலார்டு நான் சொன்ன மாதிரி அந்த பிளான் படியே எல்லா டீமன்ஸும் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்காங்க. எல்லா யூனிட்ஸை சேர்ந்தவங்களும் பேட்டிலுக்காக ப்ரிப்பேர்டா இருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களோட உத்தரவுக்காக தான் நாங்க காத்துன்னு இருக்கோம் அப்படின்னு ஒருத்தி சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோடுக்கு அப்புறம் வேற லெவலா போகணுன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுலயே நம்ம ஹீரோ சரியான சம்பவம்லாம் பண்ணுவான். அதனால இதுக்கு முன்னாடி 2 எபிசோடு இருக்கும் கம்பல்சரி அதை பார்த்துட்டு இது பாருங்க அப்பதான் கதையே புரியும். அப்படின்னா புரியாது தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் கைஸ். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் வீடியோ போறது கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்குது. அதனால இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுதுன்றதை நம்ம பார்த்து இருந்து தான் பார்ப்போம். சரிங்க கைஸ் இதோட இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சுப்போமா.